கிறிஸ்தவ வாழ்க்கை என்பதை கிறிஸ்தவர்களாக இருக்கிற நாங்களே பலர் இன்னும் சரியாக புரிந்து கொள்ளவில்லை. ஏனென்று சொன்னால் இந்த 2000 வருட ஆண்டு கால ஒரு பெரிய காலத்துல இந்த வரலாற்றின் போக்குல பல்வேறு காரணங்களால கிறிஸ்தவ வாழ்க்கையை நாங்கள் சில வேளைகளில் இன்னும் புரிந்து கொள்ளாமல், சில வேளைகளில் நாங்கள் பாரம்பரியமாக கிறிஸ்தவர்களாக இருப்பதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை என்று சொல்லி, சில வேளைகளில் நாங்கள் இது இன்னொரு மதம் 10ஓட 11ஆக இருக்கிற ஒரு மதம் என்று சொல்லி நாங்கள் நினைத்து கொண்டு வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு. ஆகவே இந்த வேளையில உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை என்ன அப்படி என்று சொல்லி உங்களோட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இதை நாங்கள் புரிந்து கொண்டோம் என்று சொன்னால் எங்களோட வாழ்க்கையில பெரும் ஆசீர்வாதங்கள், பெரும் அற்புதங்கள் எப்படி என்று சொன்னால், ஆதி கிறிஸ்தவர்கள் திருத்தூதர்களிடமிருந்து நற்செய்தியை பெற்ற பிறகு அவர்களோட வாழ்க்கையில இருந்த எல்லா விதமான ஆசீர்வாதங்களும், நிறைவும், நிம்மதியும், மகிழ்ச்சியும், பொருளாதார ஆசீர்வாதங்களும், எல்லா ஆசீர்வாதங்களும் நிறைந்த ஒரு வாழ்க்கை அவர்களுக்கு இருந்தது என்று சொன்னால், அதே விதமான அனுபவம் இன்றைக்கு கிறிஸ்தவர்களாக இருக்கிற எங்களோட வாழ்க்கையிலேயே நிச்சயமாக இருக்கும். அன்பார்ந்தவர்களே, நாங்க ஒரு கேள்வியை கேட்டு பார்க்கணும். உங்களோட வாழ்க்கையில தொடர்ச்சியாக ஒரு மகிழ்ச்சி இல்லாத நிலை உங்களுக்கு இருக்கா என்று சொல்லி கேட்டு பாருங்க. உங்களோட வாழ்க்கையில நிம்மதி இல்லாத நிலை தொடர்ச்சியாக இருக்கா என்று சொல்லி, அல்ல உங்களோட வாழ்க்கையில தொடர்ச்சியாக ஒரு வறட்சியின் மிகுந்த ஒரு இருள் சூழ்ந்த நிலையில மனதுல ஒரு விதமான அச்சத்தோடு பயத்தோடு வாழக்கூடிய ஒரு நிலை, ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை, மற்றவர்கள் மீது வெறுப்பு, அன்பு செய்ய முடியாத நிலை, மற்றவர்களுக்கு நாங்கள் வஞ்சகமாக எங்களை காயப்படுத்தியவர்களுக்கு எதிராக நாங்கள் காரியங்கள் செய்ய வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலை, எங்களை பற்றி பெருமையாக பேசிக்கொள்ற நிலை, இந்த மாதிரியான காரணங்கள் எங்களோட வாழ்க்கையில இருக்குன்னு சொன்னால், இது ஒரு முக்கியமான ஒரு அடையாளம். நாங்கள் இன்னும் சரியான கிறிஸ்தவ வாழ்க்கைக்குள்ள நாங்கள் இன்னும் வரையில. அப்படி சொல்லி நான் குறைப்பட்டு கொள்ள அல்ல என்பதவர்களே, இதுல ஒரு முக்கியமான காரணம் என்ன என்று சொன்னால், நாங்கள் தூய ஆவியால நிரம்ப வேண்டும் என்பதுதான் இங்க இருக்கிற முக்கியமான விஷயம். ஆண்டவர் இயேசு இந்த உலகில மனிதனாக பிறந்து அவர் சிலுவையிலே இறந்த பொழுது, அவர் அதற்கு முதல் பல தடவைகள் வேதாகமத்துல பல இடங்கள் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், தூய ஆவியை நான் உங்களுக்கு தருவேன் என்று சொல்லி, வறட்சியான உள்ளங்கள் மீது தூய ஆவியை நான் பொழிய செய்வேன் என்று சொல்லி, ஆண்டவர் இயேசுவை நம்புகின்றவர்களுக்கு தூய ஆவியானவர் பொழியப்படுவார் என்று சொல்லி அவர் சொன்னது. பிரியமான சகோதரர்களே, சிலுவையில் ஆண்டவர் இயேசு இறந்த அந்த தருணத்துல எல்லாம் முடிந்தது என்று சொல்லி, எல்லாம் நிறைவேறிற்று என்று சொல்லி, டெட்டலஸ்டாய் என்று சொல்லி ஆண்டவர் அந்த பலியை நிறைவேற்றி, அந்த கடன் சீட்டை அவர் நிறைவேற்றி, அந்த வேளையில பாவக்கணக்கு, சாபக்கணக்கு அனைத்தையும் அவர் செலுத்திய அந்த வேளையில சொன்ன வார்த்தை இந்த டெட்டலஸ்டாய் என்று சொல்லி எங்களுக்கு தெரியும், கிரேக்க வார்த்தையில. ஆண்டவர் இறக்குற அந்த வேளையில கடைசியாக சொன்ன பிறகு, பிரியமான சகோதரரை, நாங்கள் பார்க்கிறோம், ஏற்கனவே பல ரத்தம் சிந்தி ஆண்டவர் அந்த வேளையில ஒரு படை வீரன் ஒரு காரியம் செய்கிறான். ஈட்டியை எடுத்து அவருடைய விலாவை குத்துகிற வேளையில அவருடைய விலாவில் இருந்து இரத்தமும் தண்ணீரும் வெளிவந்தன. இந்த இரத்தமும் தண்ணீரும் எதை குறிக்கிறது என்று சொன்னால், அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அந்த இரத்தமும் தண்ணீரும் தூய ஆவியையும் புதிய வாழ்வையும் குறிக்கிறது. தூய ஆவி வழங்கப்படும் பொழுது புது வாழ்வு பிறக்கிறது. கிறிஸ்தவத்தில் எங்களுக்கு கிடைத்திருப்பது இந்த பெரும் கொடைகளான இவை இரண்டு. அப்படி என்று சொன்னால், தூய ஆவி அருளப்படும் பொழுது புதிய வாழ்வு எங்களுக்கு கிடைக்கிறது. அந்த புதிய வாழ்வு அப்படின்னு சொல்லும் பொழுது நான் சொன்னதை போல ஒரு மகிழ்ச்சியான ஒரு வாழ்வு, கவலைகள் இல்லாத, பிரச்சனைகள் இல்லாத அப்படின்னு நான் சொல்லல. எங்களோட வாழ்க்கையில நிச்சயமாக துன்பங்கள் உண்டு. ஆனால் தூய ஆவியால நாங்கள் நிரம்பி இருக்கும் பொழுது எங்களோட வாழ்க்கையில மகிழ்ச்சி தானாகவே இருக்கும். இனம் புரியாத மகிழ்ச்சியங்களை சூழ்ந்து கொள்ளும். உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கிற அந்த சந்தோஷம், அது என்ன காரணம்னு எங்களுக்கு தெரியாதுன்னா நாங்கள் மகிழ்ச்சியாக இருப்போம். தூய ஆவியில் இருக்கிறவர்களுக்கு இருக்கிற ஒரு அடையாளம் இது. அவர்கள் மகிழ்ச்சியாக இருப்பார்கள்.
இந்த நேரம் ஒரு மனசுல இந்த நேரம் ஒரு லேசான ஒரு மனசு, ஒரு மகிழ்ச்சி, ஒரு சிரிப்பு அவருடைய முகத்தில் அது எப்பயுமே இருக்கு. இருண்டு போன இழுபட்ட வேதனையால வருந்துகிற முகம் அல்ல. பல கிறிஸ்தவர்களை பார்க்கும்போது தூய ஆவி அவர்கள் மீது பொழியப்படணும் என்று சொல்லி நான் பிரார்த்திக்கிறேன். அது மட்டுமல்ல பிரியமான சகோதர சகோதரிகளே, அவருடைய வாழ்க்கையில நிம்மதி இருக்கும். அப்படின்னு சொல்லும் பொழுது பிரச்சனைகள் இல்லை அப்படி என்று சொல்லி அல்ல, நிச்சயமாக பிரச்சனைகள் உண்டு. ஆனால் எப்படின்னு சொன்னா, நெருப்பு கூடாக அவர்கள் நடப்பார்கள். சுத்தி வர அவர்களுக்கு எதிராக குழிகளை வெட்டி வைத்திருப்பார்கள். சூழ இருக்கிறவர்கள் சில வேளைகள் அவர்களுக்கு எதிரான பல காரியங்களை செய்திருப்பார்கள். ஆனால் அவர்கள் ஒரு கழுகை போல அந்த நெருப்பு கூடாக அவர்கள் பறந்து செல்வார்கள், மேலாக பறந்து செல்வார்கள். அவர்கள் போற அந்த நடையில நிம்மதி இருக்கும், மகிழ்ச்சி இருக்கும். சுற்றி இருக்கிறவர்கள் பார்ப்பார், உங்களோட வாழ்க்கையில இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு, ரைட், ஆனா எப்படி உங்களால மகிழ்ச்சியாக இருக்கு என்று சொல்லி கேட்கிற அளவிற்கு, எப்படி உங்களால் நிம்மதியாக இருக்க முடிகிறது என்று சொல்லி கேட்கிற அளவுக்கு அவருடைய வாழ்க்கையில இது இருக்கும். எல்லோரையும் மன்னிக்கின்ற அந்த ஒரு உள்ளம் அவங்களுக்கு வரும். எல்லாராலையும் மன்னிக்க முடியாது என்பவர்களே, ஆனால் யாரால மன்னிக்க முடியும் என்று சொன்னால், ஆண்டவர் இயேசுவுக்குள்ளே இருக்கின்றவர்களால, தூய ஆவியிலே வாழுகின்றவர்களால், தூய ஆவியால் நிரப்பப்பட்டவர்களால் மட்டும்தான் மன்னிக்க முடியும். பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, அது மட்டுமல்ல, உங்களுடைய பகைவரை கூட உங்களால் அன்பு செய்ய முடியும். அவங்க தப்பி பிழைச்சி போகட்டும் என்று சொல்லி உங்களால் விட முடியும். பகைமை உணர்வுல இருந்து வெளிவர முடியும். அது மட்டுமல்ல, பாதுகாப்பு உணர்வு இருக்கும். கேட்டு பார்க்கணும், எங்களோட வாழ்க்கையில பாதுகாப்பு உணர்வு எப்படி வரும் என்று சொன்னால், அச்சமில்லாத பயமில்லாத ஒரு பாதுகாப்பு உணர்வு. இதன் அடிப்படையில் தூய ஆவி எங்களை நிரப்பும் பொழுது எங்களை அவர் தருகிற அந்த வல்லமை எல்லாவற்றையும் இறைவன் பொறுப்படுத்தி வழி நடத்துகிறார். அவருடைய கைகளில் இருக்கிற பிள்ளைகள் நாங்கள் என்கின்ற அந்த உணர்வு எங்களை ஆட்கொள்ளும். இது தூய ஆவியில வாழுகின்றவர்களுடைய அனுபவம். தொடக்கத்திலே இருந்து திருத்தூதர்கள், ஆண்டவருடைய அப்போஸ்தலர்கள் காலத்தில் இருந்து தூய ஆவியில வாழ்ந்தவர்களுடைய அனுபவம் இது. இன்றைக்கும் அப்படித்தான். அது மட்டுமல்ல பிரியமான சகோதர சகோதரி, பொருளாதார ஆசீர்வாதங்கள், விபிலியத்தில் இருக்கிற அந்த மறை ரகசியங்களை நாங்கள் சரியாக புரிந்து அதை எடுத்து எங்களோட வாழ்க்கையில நாங்கள் அதை செயல்படுத்தும் போது, அதை அப்ளை பண்ணும் போது, நிச்சயமாக இந்த ஆசீர்வாதங்கள் எங்களோட வாழ்க்கையில பெருகி வரும். நாங்கள் சாட்சிகளாக உயர்வோம். நோய்களையும் தோற்று போனவர்களாகவும், பொருளாதார சிக்கல்லையும், கடன் தொல்லைகளையும், ஒரு டிப்ரெஷன்லையும் வேதனையிலையும் வாழ்வது அல்ல. இறைவனுக்கு மகிழ்ச்சியையும் அவருக்கு பெருமைப்படுப்பது, அவருக்கு பெருமையை கொடுப்பது அதுவல்ல. மறாக ஆண்டவர் சொல்லுவதை போல வேதாகமத்துல பல இடங்கள் ஆண்டவர் உங்களுக்காக நான் நல்ல திட்டங்களை வைத்திருக்கிறேன். அவர் மனிதனை படைக்கும் போது, ஆதாமை படைக்கும் போது, அவருடைய திருவிழம் கடவுளை போல, கடவுளுடைய அந்த பிரசன்னம் அவருடைய மகனான ஆதாமிலும் இருக்க வேண்டும் என்பது அவருடைய திருவிழம். ஆனால் ஏதேன் தோட்டத்தில் அந்த சூழ்ச்சியால எல்லாவற்றையும் இழந்து நின்ற வேளையிலும் மறுபடியும் தந்தையாகிய கடவுள் மகனை அனுப்பி தூய ஆவியை வழங்கப்பட வேண்டும் என்று சொல்லி, இழந்து இருக்கிற அந்த தூய ஆவியால் மனிதர்கள் நாங்கள் நிரப்பப்படும் பொழுது, அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அந்த வாழ்க்கை மறுபடியும் நாங்கள் அந்த ஏதேன் தோட்டத்தில் மகிழ்ச்சியோடு வாழ்வதை போல, குறைகளின்றி நிறைவோடு வாழ்வதை போல வேதாகமத்தில் திரும்ப திரும்ப பிரியமான சகோதரர்களே எங்களுக்கு இது வழங்கப்பட்டிருக்கு. ஆகவே நாங்கள் செய்ய வேண்டிய காரியம் இதுதான். சரியான கிறிஸ்தவ வாழ்க்கை என்று சொன்னால் தூய ஆவியால நாங்கள் நிரம்பி வாழுகிற வாழ்க்கை. இதுதான் இதில் இருக்கிற அந்த ரகசியம், அந்த கீ. இதுதான் முக்கியமான விஷயம். இதுதான். அதுக்கு பிறகுதான் மற்ற விடயங்கள். தூய ஆவியை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். தூய ஆவியை எங்களுடைய திருமுழுக்களை நாங்கள் பெற்றிருக்கிறோம், பல தடவைகளை நாங்கள் பெற்றிருக்கிறோம், அருள் சாதன வடிவில் பெற்றுக்கொள்கிறோம். திருப்பலி வேளையில தூய ஆவியானவருடைய அருள் பொழிகை எங்களுக்கு வழங்கப்படுகிறது. அன்பார்ந்தவர்களே, விசேட விதமாக புதிய ஏற்பாட்டில் நாங்கள் பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம் என்னென்று சொன்னால், அதுவரைக்கும் தூய ஆவியானவர் ஆண்டவர் இயேசு வரும் வரைக்கும், நான் சொன்னதை போல சிலுவை அடியில் அந்த இரத்தமும் நீரும் வழங்கப்பட்ட பொழுது தூய ஆவியானவரும் புது வாழ்வும் வழங்கப்படுகிறது. ஆனால் அது பூரணமாக எல்லோருக்கும் கிடைக்கிற நிலை எப்ப வருது என்று சொன்னால், ஆண்டவர் இயேசு இறந்த அந்த பாஸ்கா நாள்ல இருந்து 50வது நாள்ல, பெந்தெகோஸ்தே நாள் என்கின்ற அந்த நாள்ல
அந்த சீடர்கள் மீது தூய ஆவியானவர் நெருப்பு போன்ற நாவுகளாக வந்து இறங்கும் பொழுது அவருடைய வாழ்க்கையில இருந்து எல்லாமே மாறி போகிறது. இந்த பயம், இந்த அழுத்தம், நிம்மதியிலிருந்த நிலைகள், வாழ்க்கையின் அர்த்தமிலிருந்து இருந்த நிலைகள் எல்லாமே மாறி போய் சீடர்கள் மகிழ்ச்சியோட வெளியில வந்து இந்த காலை வேளையில அந்த மேல் மாடியில வெளியில வந்து நாங்கள் பார்க்கிறோம் பேதுரு பேச தொடங்கி சொல்வது, தூய ஆவியால நிறைந்து அவர் சொன்ன அந்த வார்த்தைகள், ஜேசுவே ஆண்டவர் என்று சொல்லி அவர் அறிக்கையிடுவது. அந்த ஜேசு ஆண்டவரை வந்து நசரேத்துள்ள வந்து அந்த ஜேசுவின் காரணமாகத்தான் அவர் வழங்கிய வாக்குறுதியின்படி எங்களுக்கு கிடைத்த தூய ஆவியால தான் இந்த மாற்றம் என்று அவர் சொல்றார். அங்க இருக்கிறவங்க எல்லாரும் வந்திருக்கிறாங்க. இவர் சாதாரணமாக அவருடைய மொழியில பேசுறார். ஆனால் அங்கு இருந்தவர்கள் 14 மொழிகள் பேசுகின்றவர்கள் அங்கு இருக்கிறாங்க. அவர்களுடைய மொழிகள் அவரவர் கேட்கிற முதலாவது அற்புதம் அங்கு நடக்குது. 3000 பேர் அங்கு வந்து முதல் தடவையாக ஆண்டவருடைய ஆவி அவர்கள் மீது பொழியப்படுகிறது. இப்ப தூய ஆவியானவர் யாரெல்லாம் வாஞ்சியோடு தூய ஆவி தனக்கு வழங்கப்பட வேண்டும் என்று கேட்கின்றார்களோ அவர்களுக்கு தூய ஆவியானவர் பெரும் கொடையாக, இலவசமான கொடையாக வழங்கப்படுகிறது. பழைய ஏற்பாட்டில் அப்படி இருக்கையில ஒரு சிலருக்கு மட்டும்தான், மோயிசன், ஆபிரகாம், தேர்ந்து கொள்ளப்பட்ட ஒரு சிலருக்கு மட்டுமே வழங்கப்பட்டிருந்த தூய ஆவியானவர் இப்பொழுது எல்லோருக்கும் வாஞ்சி கேட்கின்ற தூய ஆவியானவருக்கு ஏங்குகின்ற இயேசுவே ஆண்டவர் என்று சொல்லி அறிக்கையிடுகின்ற இந்த வழிகளில் தூய ஆவியானவர் வழங்கப்படுவார். திருத்தூதர்கள் கைகளை உயர்த்தி யார் மீது கைகளை வைத்து செபிக்கின்றார்களோ அவர்கள் மீது தூய ஆவியானவர் பொழியப்படுகின்றார். திருத்தூதர் வழிவரக்கூடிய ஆயர்கள், குருக்கள் இவர்கள் யார் மீது கைகளை வைத்து செபிக்கின்றார்களோ அவர்கள் மீது தூய ஆவியானவர் பொழியப்படுகின்றார். என்பது சகோதர சகோதரிகளை, இன்றைக்கு தூய ஆவியானவர் எங்கள் மீது பொழியப்பட வேண்டும் என்று சொல்லி இது வந்து ஒவ்வொரு நாளும் நாங்கள் செய்ய வேண்டிய காரியம். எப்படி நாங்கள் ஒரு நாளைக்கு 4-5 தடவை நாங்கள் சாப்பிடுவோமோ அல்லது எங்களுடைய உடலை நாங்கள் கவனித்துக் கொள்வோமோ அதே போல எங்களுடைய உள்ளங்கத்தை, எங்களுடைய வாழ்வு என்ற பாத்திரத்தை நாங்கள் தூய ஆவியால நிரப்ப 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 என் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, ஒரு தருணம் வரும், அது இந்த தருணமாக கூட இருக்கலாம். உட வாழ்க்கை வந்து நான் சொன்னதை போல வேறொரு லெவல்ல ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு உங்களுடைய தடைகள் எல்லாம் தகர்ந்து உட வாழ்க்கையில வேண்டிய நிறைவும் நிம்மதியும் பொருளாதார ஆசீர்வாதமும் உட வாழ்க்கையை வந்து வேறொரு லெவல்ல உங்களோட வாழ்க்கையை நீங்க வாழ்ந்து கொண்டிருப்பீங்க. இதுதான் சரியான கிறிஸ்தவம். இந்த கிறிஸ்தவ பயணத்துக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, எங்களுக்கு நிச்சயமாக நாங்கள் செய்ய வேண்டியது அருள் சாதனங்கள்ல பங்கு பெறுவது, பாவ அறிக்கைக்கு செல்வது. இப்படியாக வாழும் பொழுது அன்பாதவர்களே, நாங்கள் அல்ல, எங்களுடைய மனித முயற்சியால வாழ்வது அல்ல. பேதுரு பவுல் சொல்லுவார் வந்து, வாழ்வது நான் அல்ல, என்னில் கிறிஸ்துவே வாழ்கிறார் என்று சொல்லி. ஆகவே இந்த வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா விதமான வெற்றிக்கும் பெருமைப்படக்கூடிய எல்லா விடயங்களுக்கும் காரணம் கிறிஸ்து ஒருவரே, தூய ஆவியானவர் ஒருவரே, தந்தை ஒருவரே என்று சொல்லக்கூடிய நிலை எங்களுக்கு உயரும். இந்த மாதிரியாக வாழுகிற ஒரு அற்புதமான வாழ்க்கையை இறைவன் எங்களுக்கு தந்திருக்கிறார். அதான் சரியான கிறிஸ்தவ வாழ்க்கை. பிரியமான சகோதர சகோதரிகளே, மாறாக நாங்கள் நினைக்கிறத போல பாரம்பரியமாக நாங்கள் எங்களோட கடமைகளை முடிக்கிறது அது கிறிஸ்தவ வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒரு சில பகுதி மட்டும்தான். 100% கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ தொடங்குவதற்கு முதலாவது முக்கியமாக தேவையானது தூய ஆவியால நாங்கள் நிரம்புவது. கிறிஸ்தவ மதம் என்பது 10ோட 11வது மதம் என்று சொல்லி, என்னன்னு சொன்னா எல்லா மதத்திலையும் ஏதாவது ஒரு சில நல்ல விஷயங்கள் இருக்கு. மனிதம் போதிக்கப்படுகிறது, அறச்செயல்களுக்கான வாழ்க்கை நெறிகள் போதிக்கப்படுகிறது. மனிதர்கள் எங்களாலேயும் ஒரு சில நல்ல காரியங்கள் செய்ய முடியும். ஆனா அந்த லெவல்ல இருக்கிற ஒரு விஷயம் அல்ல, அதெல்லாம் நேச்சுரல் லெவல். சாதாரணமாக மனித மட்டத்துல நாங்கள் முகம் கொடுக்கக்கூடிய செய்யக்கூடிய ஒரு சில காரியங்கள், நற்காரியங்கள் இருக்கான அதெல்லாம் நிரந்தரமாக பெர்மனண்டாக சூப்பர் நேச்சுரல் லெவல்ல, அற்புதமான லெவல்ல எங்களோட வாழ்க்கை அமைய வேண்டும், வாழ வேண்டும் என்று சொன்னால் தூய ஆவியிலே வாழ்வது மிக மிக முக்கியமானது. நண்பந்த சகோதர சகோதரிகள், இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த வேளையில உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் இந்த வேளையில தூய ஆவியானவருடைய அருள் பொழிவு உங்களை நிரப்ப வேண்டும் என்று சொல்லி நான் பிரார்த்திக்கிறேன், ஜெபிக்கிறேன். கண்களை மூடுங்கள் பிரியமான சகோதரர்களே. தந்தை இறைவா, இந்த வேளையிலே உடைய தூய ஆவியின் அருள் பொழிவை நிறைவாக பொழிந்தருள்வீராக.
ஆண்டவரே, நாங்கள் பலர் பல வேளைகளில் மறத்து போன உள்ளத்தவர்களாக, என்ன காரணம் என்று சொன்னால் காயப்பட்டிருக்கிறோம். எங்களுடைய மனசு, எங்களுடைய உள்ளம் பலபடி மறுபடி பலரால காயப்பட்டிருக்கிற நிலையால எங்களுடைய உள்ளங்கள் மறத்து போயிருக்கு, பாலை நிலமாக மாறி இருக்கு. ஆனால் ஆண்டவர் சொன்னதை போல பாலை நிலத்தின் மீது நீரூற்றுக்களை ஓடச் செய்வேன் என்று சொன்ன அந்த வார்த்தையின் அர்த்தம் தூய ஆவியானவரை பொழிய செய்வேன் என்று சொன்ன அந்த வார்த்தையின் பிரகாரம் ஆண்டவர் இந்த வேளையிலே இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவருடைய வாழ்விலும் அந்த தூய ஆவியானவரை பொழிய செய்வீராக. ஆண்டவரே, வாழ்க்கையில் எங்கட மாற்றம் வர வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் தூய ஆவியால நாங்கள் நிரப்பிக் கொள்ளப்படுவது. எங்களுடைய திருமுழுக்கில் பெற்ற அந்த தூய ஆவியானவரால் மறுபடியும் நாங்கள் தூண்ட பெற்று எங்களோட வாழ்க்கையில் அந்த நெருப்பு மறுபடியும் பற்றி எறிவதாக. ஆண்டவரே, எங்களுடைய ஆன்மாக்கள் மறுபடியும் பற்றி எறிவதாக. இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும், இந்த வார்த்தையை கேட்கின்ற ஒவ்வொரு மகனையும் மகளையும் அவருடைய வாழ்க்கையிலே மறுபடியும் ஒரு எழுப்புதலை, தூய ஆவியானவருடைய ஒரு தூண்டுதல் இந்த வேளையிலே இறங்கி வந்து பலத்த மாற்றத்தை உண்டாக்கட்டும். ஆண்டவரே, தூய ஆவியானவருக்காக மட்டுமே இந்த வேளையில மன்றாடுகின்றோம். அந்த ஆவியானவர் பொழியப்படும் பொழுது, அந்த ஆவியால் தொடப்படும் பொழுது இந்த பிள்ளைகளுடைய வாழ்விலே பல பல மாற்றங்கள், அற்புதங்கள், வேண்டிய கேள்விக்கு வேண்டிய பதில்கள் கிடைக்கும். திருவிழா காலத்துல பிரியமான சகோதரர்களை நாங்க பாக்குறோம், வந்து இந்த டெக்கரேஷன் செய்யறவங்க எல்லா லைட்டையும் போட்டுட்டு ஒரு மெயின் சுவிட்சை ஆன் பண்ணணும். அந்த மெயின் சுவிட்சை போட்டால் தான் எல்லா டெக்கரேஷன் லைட்ஸும் வேலை செய்யும். அதே போல எங்களோட வாழ்க்கையில இருள் சூழ்ந்திருக்கு, எல்லா விஷயங்களும் எரிய வேண்டும் என்று சொன்னா, எல்லாம் சரியான இடத்துல போய் அமர வேண்டும், அமைய வேண்டும் என்று சொன்னால் இந்த சுவிட்ச், மெயின் சுவிட்சா இருக்கிற தூய ஆவியானவர் எங்கள் வாழ்க்கையில உண்மையாகவே இறங்கி அந்த அனுபவத்துக்களை நாங்கள் நிரம்பிக் கொள்ளணும். தூய ஆவியானவருக்காக உங்களுடைய உள்ளங்களை உயர்த்தி வாஞ்சியுங்கள், கேளுங்கள், செவியுங்கள். தூய ஆவியானவர் எங்கள் மீது பொழியப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தையை எடுத்து வாசியுங்கள். அருள் சாதனங்கள்ல பங்கு பெற செல்லுங்கள். நம்பிக்கை மிகுந்த வார்த்தைகளால் ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லி சொல்லி மன்றாடுங்கள். ஆண்டவர் சொன்னதன் பிரகாரம் நீங்கள் என்னுள்ளும் என் வார்த்தைகள் உங்களுக்குள்ளும் இருந்தால் நீங்கள் விரும்பி கேட்கின்ற அனைத்தும் நடக்கும் என்று சொல்லி, கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள், தட்டுங்கள் திறக்கப்படும் என்று சொல்ற அந்த பகுதியில மாற்கு நற்செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். பிரியமான சகோதரர்களே, 9வது அதிகாரத்துல இந்த வார்த்தையை சொல்லி நான் முடிக்கிறேன். ஆண்டவர் இயேசு சொன்னதை போல குறையுள்ளவர்களான நீங்களே உங்களுடைய பிள்ளைகளுக்கு நன்மையை கொடுக்க அறிந்திருக்கிறீர்கள் என்று சொன்னால், முற்றிலும் பூரணமாக நிறைவிலே நன்மையாக இருக்கிற எங்களுடைய வானக தந்தை, எங்கள் தகப்பன், அவரை பார்த்து மன்றாடுகின்றவர்களுக்கு தூய ஆவியை நிறைவாக கொடுப்பார் அல்லவா? அந்த தூய ஆவியை கொடுப்பது எத்துணை உறுதி என்று சொன்ன அந்த ஆண்டவருடைய வார்த்தையின் பிரகாரம் இந்த வேளையில உங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்வையும் தனிப்பட்ட முறையில் தூய ஆவியானவரை பெற்றுக்கொள்ளுங்க. ஒரு பயணத்தை ஆரம்பிங்க, ஒரு ஜேர்னி வித் ஹோலி ஸ்பிரிட். தூய ஆவியானவரோடு ஒரு பயணம் என்பது திருச்சபையுடைய பயணம். திருத்துதர் பணிகளை நாங்கள் பார்க்கக்கூடிய அந்த பயணத்தின் தொடக்கத்தில் இருந்து இன்றைக்கு வரைக்கும் இந்த திருச்சபை வந்து இன்னும் முன்னோக்கி செல்லுது என்று சொன்னா அது மனித மட்டத்தில் நடக்கிற ஒரு செயல்பாடு அல்ல. திருச்சபையில ஏராளமான நல்ல விஷயங்கள் இருக்கு. ஆனா இந்த நற்செய்தி, இந்த தூய ஆவியிலே நிரம்பி வழிகிற வாழுகிற ஒரு வாழ்க்கை, அவரை பின்பற்றுகிற எங்களோட வாழ்க்கையில நாங்கள் பெற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் எல்லாம் இருந்தும் எதுவுமே இல்லாததை போல. அபிப்பிரியமான என்று சகோதர சகோதரிகளே, உங்கள் ஒவ்வொருடைய வாழ்விலும் தூய ஆவியானவர் நிரப்பப்பட வேண்டும் என்று சொல்லி நான் ஆசிக்கிறேன், பிரார்த்திக்கிறேன். தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே ஆமென், ஆமென்.
கிறிஸ்துவின் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே,